இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக வர்த்தக கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. வீட்டு சிலிண்டர் சப்ளைக்கு மட்டும் தற்போது முன்னுரிமை தரப்படுகிறது. இருந்தாலும் சிலிண்டர் கிடைக்காதோ என்கிற பயத்தில் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு முன்பதிவு செய்கின்றனர். இதனால் ஸ்டாக் வைத்திருந்த டீலர்களிடம் கூட இப்போது சிலிண்டர் கையிருப்பு இல்லை. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிலிண்டர் கேட்டு குவிவதால் சிலிண்டர் ஏஜென்சிகள் திணறி வருகின்றன. இந்த சூழலில் பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயரப்போவதாகவும் திடீரென வதந்தி பரவியது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பெட்ரோல் பங்குகளுக்கு வாகன ஓட்டிகள் படையெடுக்க தொடங்கினார்கள். பொதுவாக பெட்ரோல் பங்குகளில் இரவு நேரங்களில் 1 அல்லது 2 பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருப்பார்கள். இரவு 10 மணிக்கு பிறகு குறைந்த அளவிலான பணியாளர்களுடனே பெட்ரோல் பங்குகள் செயல்படுவது வழக்கம். ஆனால் புதனன்று இரவு 10 மணிக்கு பிறகு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுத்ததால் கூடுதல் பணியாளர்களை நியமித்து பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை சுறுசுறுப்பாக நடந்தது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டதாக பரவிய தகவல் உண்மை இல்லை, அது வெறும் வதந்தி. யாரும் நம்ப வேண்டாம் என எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தரப்பில் கூறியதாவது: தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை, போதுமான அளவு இருப்பு உள்ளது. அரசு நிறுவனங்களுக்கும் மற்றும் அனைத்து ஏஜென்சிகளுக்கும் தேவையான அளவு பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. எனவே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்திகளை நம்பி பெட்ரோல் பங்குகளுக்கு சென்று காத்திருக்க வேண்டாம். சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருகிறார்கள். இதனால் ஒரு பதட்டமான நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை தவிர்க்க வேண்டும். வதந்திகளை பரப்புபவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்தி பரப்புபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.